ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தமிழ் தலைவாச முடிச்சு விட்டாங்க பட்னா பைரட்ஸ். முடிச்சுட்டாங்க தமிழ் தலைவாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஸோ வாய்ப்புங்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பிரச்சனை தமிழ் தலைவாஸில் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த தமிழ் தலைவாஸ் எஸ் பட்னா பைரட்ஸ் போட்டியில் என்ன தப்பு நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸோட கோச்சிங் டிபார்ட்மெண்ட், பிளேயர் செலெக்ஷன், இதுலேயும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கா, என்னதான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த போட்டியை பற்றி பேசி முடிச்சிடுறேன். இந்த போட்டியை 42க்கு 38 சொல்லி பட்னா பைரட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் சார் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தலைவாஸ் சார்பா சாய் பிரசாத் 2, ரோனக் 2, ஆஷிஷ் 1, மோயின் சஃபாகி 11 புள்ளிகள் இன்னைக்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இமன்சு 3, அமேர் ஹசன் பஸ்டாமி 2, நித்யேஷ்குமார் 2, சப்சிடை பொறுத்த வரைக்கும் சாஹில் குலியா 3 அண்ட் சச்சின் 8 புள்ளிகள். அண்ட் தென் பட்னா பைரட்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா தேவங் 12 புள்ளிகள், தீபக் 3, அர்க்கம் சைக் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அயன் 13, சுதாகர் எம் 1, சுபம் ஷிண்டே 5 புள்ளிகள், அன்கித் 1, சப்சிடை பொறுத்த வரைக்கும் குர்தீப் 2 புள்ளிகள். ஸோ இதில் ஓவராலாக பார்க்கும்போது அதாவது தமிழ் தலைவாஸ் ஆரம்பத்திலிருந்து லீடை கொடுத்து தான் இருந்தாங்க பட்னா பைரட்ஸ் கிட்ட. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. இந்த போட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரதுக்கு முன்னாடியே பட்னா பைரட்ஸ் வந்து நம்மளை ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன மைனஸ், ஒரு சின்ன நெகட்டிவ் தாட்டோட தான் உள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் தலைவாஸ். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அவங்க கொடுத்த சொதப்பல் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்துருந்துச்சு. எதுவுமே சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ் தலைவாஸில் டிஃபென்ஸ் வந்து சூப்பராக பண்ணுவாங்க, ரைடிங் தான் சொதப்பல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டீமோட பட்னா பைரட்ஸோட டிஃபென்ஸ் நார்மலா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அப்படிதான் பண்ணாங்க. 8 சக்சஸ்ஃபுல், ஒரு சூப்பர் டேக்கிளும் அடங்கும். அதே மாதிரி தமிழ் தலைவாஸுக்கும் 8 சக்சஸ்ஃபுல் டேக்கிள், அதுல 1 சூப்பர் டேக்கிள், இவ்வளவுதான். அதாவது கம்பேர் டு பட்னா பைரட்ஸ் தமிழ் தலைவாஸ் நல்ல டேக்கிள்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம். பட் இந்த மேட்ச் அவங்களோட டேக்கிள்ஸ், அதாவது டிஃபென்ஸ் வந்து பெருசா சோபிக்கல, அது வந்து கொஞ்சம் பெரிய மைனஸா இருந்துருந்துச்சு. இன்னைக்கு ரைடிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க தமிழ் தலைவாஸ், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் பட்னா பைரட்ஸ் கூட அப்படின்னு நான் சொல்லுவேன். மோயின் சஃபாகி அண்ட் சச்சின் இன்னைக்கு ஃபார்முக்கு வந்திருந்தாரு, அதனால ரைடிங் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. பட் அந்த 3வது ரைடர் பிரச்சனை சாய் பிரசாத் வந்துமே இருக்குங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டான விஷயம் தான். அண்ட் ஸ்டார்டிங் சமயத்தில் ஒரு சில சேஞ்சஸ், இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. சௌரப் வந்து வெளியே போயிருந்தாரு, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளுமே இருந்துருந்துச்சு. பட் பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூசுவல் தான், அதாவது தமிழ் தலைவாஸுக்கு எதிராக தான் அவங்களோட ஃபார்ம் கெயின் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதற்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் பட்னா பைரட்ஸ் மேட்ச்ல தான் தமிழ் தலைவாஸோட வீழ்ச்சி ஆரம்பிச்சது, பட்னா பைரட்ஸோட எழுச்சி ஆரம்பிச்சிருந்தது. அது இப்ப திரும்பவும் கண்டினியூ பண்ணிருக்காங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம டேபிள்ல டாப்புக்குமே, டாப் 3க்குள்ளேயுமே என்ட்ரி ஆயிருக்காங்க பட்னா பைரட்ஸ். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த போட்டியில் என்னதான் சச்சின் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருந்தாலும், மோயின் சஃபாகி தன்னோட ஃபார்மை காட்டி இருந்தாலும், மற்ற பிளேயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. லாஸ்ட் டைம் பட்னா பைரட்ஸுக்கு எதிராக தமிழ் தலைவாஸ் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்களோ அதெல்லாம் ஒண்ணு விடாம கரெக்டா இந்த மேட்சையுமே பண்ணியிருந்தாங்க. என்னடா அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த வர ரைடருக்கு, முக்கியமா தேவங் மாதிரியான ரைடருக்கு மல்டி பாயிண்ட் ரைடு கொடுக்கிறது, அண்ட் கவர் டிஃபெண்டர் தீபக் வரும்போதெல்லாம் 2 பாயிண்ட் கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் பெரிய அநியாயத்தின் உச்சகட்டம் தான். அந்த அளவுக்கு தான் டிஃபென்ஸ் இன்னைக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. என்னாச்சுன்னே தெரியல டிஃபென்ஸுக்கு. நித்யேஷ் வந்து கடைசி 2-3 மேட்சா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. தமிழ் தலைவாஸோட வெற்றிக்கு முக்கியமான அடித்தளம் வந்து நித்யேஷ்குமார் கிட்ட தான் வந்திருந்துச்சு. பட் அவரோட பொசிஷன்ல ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுதோ, இமோன்ஸ் அதை உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவரோட பொசிஷன்லேயே கேள்விக்கு இருக்கோ அப்படிங்கிறதும் என்னோட கேள்வியா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வந்து இங்க போயிருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஓவராலா இந்த போட்டியை ரொம்ப க்ளோஸா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த போட்டி அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துறது தமிழ் தலைவாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன தான் அடி வாங்கியிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்து பக்கம் வரைக்கும் வந்தாங்க. பட் பட்னா பைரட்ஸ் எடுத்த லீட் அப்படிங்கிறது அவங்களுக்கு போதுமானதா இருந்துருந்துச்சு. அதனால அப்படியே இந்த போட்டியை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட்னா பைரட்ஸ் சார்பா ஆஷிஷுவலா தேவங் அண்ட் அயனுக்கு தான் பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாலும், டிஃபென்ஸ் வழக்கம் போல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா தான் இருந்துருந்துச்சு. இன்னைக்கு பட்னா பைரட்ஸ் வந்து நம்ம சுதாகரை கேட்டுட்டே இருந்தோம் இல்லையா, உங்க டீமுக்கு எதிராகவே இறக்குறோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் இறக்குனாங்க. பட் உடனே சப்ஸ்டிட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா உள்ளவே வரல. அது ஒரு தெரிஞ்ச விஷயம் தான், அவர் இப்படிதான் பண்ணுவார் நமக்கே தெரியும். அண்ட் அது இல்லாமலே இப்ப சூப்பரா தான் ஆடிட்டு இருக்காங்க பட்னா பைரட்ஸ். அவங்களோட பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. பட் தமிழ் தலைவாஸோட பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது இதுக்கப்புறமா இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 போட்டிகள் அவங்க ஜெயிச்சா கூட 59 புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களால ரீச் பண்ண முடியும். 60 கூட ரீச் பண்ண முடியும் எனக்கு தோணல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்கு, என்ன வேணா நாம சொல்லலாம். பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பெங்கால் வாரியர்ஸ் இப்போ டேபிள்ல நமக்கு மேல இருக்காங்க 9வது இடத்துல, நாம 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ தமிழ் தலைவாஸோட பிளே ஆஃப் கனவு முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இதுக்கப்புறமா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இருக்கிற 4 போட்டியில என்ன பண்ண போறாங்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் தலைவாஸ் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடாம இருக்க எல்லா வீடியோ நம்ம சேனல்ல உங்களுக்காக வந்து சேரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பட்டன் தட்டிடுங்க.
இப்போ நான் இந்த தமிழ் தலைவாசோட மோசமான பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துக்குள்ள வரேன். ஏன் இப்படி சொதப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இன்ஜுரி கன்சர்ன் இருந்திருக்கு, நிறைய இன்ஜுரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதனால டீம்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. அதாவது பேக்கப்ல பெஞ்சில் இருந்த பிளேயர்ஸ், பெஞ்சில் கூட இல்லாத பேக்கப் பிளேயர்ஸ் தான் இப்போ ஸ்டார்டிங் 7ல மெயினா ஆடிட்டு இருக்காங்க. ரோனக், ஆஷிஷ், சௌரவ் ஃபகாரி, மோயின் சஃபாகி எல்லாம் உள்ள இறக்குவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும். பட் நான் சொல்லிட்டு இருந்தேன் இறக்கணும்னு சொல்லிட்டு, பட் முன்னாடிலாம் அவர் இறக்குவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அமிரோசன் பஸ்டாமி, ஏன்னா நம்மளோட மெயின் ஸ்டார்டிங் 7 இங்க இல்ல. சாகில் கிடையாது, சச்சின் கிடையாது, நரேந்தர் கண்டோலா கிடையாது, அது இல்லாம இந்த பக்கம் சாகர் ராத்தி கிடையாது, அபிஷேக் கிடையாது. இப்படிதான் ஒரு ஸ்டார்டிங் 7 தமிழ் தலைவாசுக்கு இருக்கு. ஸோ இதுலயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. தமிழ் தலைவாஸ் அங்கேயே போட்டியெல்லாம் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ இருக்கிறவங்க நல்ல பிளேயர் இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் கம்பேர் டு அவங்க, இவங்களுக்கு பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட், இந்த டீமே எதிர்பார்த்திருக்காது இவங்களா தான் ஸ்டார்டிங் 7ல முழுசா ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அப்பப்ப உள்ள போயிட்டு வருவாங்க தான் இவங்க வந்து பேரை வச்சிருப்பாங்க. இங்க இன்ஜுரி ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டுருச்சு தமிழ் தலைவாசுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுக்காக நான் இன்ஜுரியை மட்டும் குறை சொல்ல போறது கிடையாது. டீம்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. நம்பி காசு கொடுத்து எடுத்த சச்சின் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதே கிடையாது, பண்ணவும் இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு அவர் பண்ணல. இதை நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டாங்க, அது டீம்ல பெரிய பிரச்சனையை உருவாக்க வாய்ப்பு இருக்கு, பேக்கப்க்கு பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அது கிளியரா ஒர்க் ஆயிருந்துச்சு. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எல்லாம் சைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம கோச்சா வந்து நம்மளோட தர்மராஜ் சேரலாதன் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பாயிண்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தாங்க மேனேஜ்மெண்ட் கிளியரா, இவர் தான் ஸ்ட்ராட்டஜி கோச், இவர் தான் பிளேயர் கூட பேச போறாரு, மேட்ச் அப்போ இவர் தான் பிளேயர்ஸ் கூட இருப்பாருங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் அப்படியே போக போக ஒரு சில போட்டிகள் தோற்க உதயகுமார் உள்ள வர ஆரம்பிச்சாரு. மேனேஜ்மெண்டோட சிஇஓவே உள்ள வர ஆரம்பிச்சாரு. அதை தலையிட்டு இருந்தாங்க சேரானாவோட டிசிஷன்ல. முக்கியமா கடைசி 2-3 மேட்ச் நான் பாக்குறப்போ எப்பெல்லாம் கேமரா வந்து கோச்சஸ் பக்கம் போதோ 2 பேர் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது சேரானா ஒன்னு சொல்றாரு, அதுக்கு ஆப்போசிட்டா உதயகுமார் ஒன்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்ல, மூஞ்ச பாத்துக்கிறதே கிடையாது. அவங்க 2 பேரும் சிரிச்சே நான் பார்க்கல எப்பெல்லாம் கேமரால காட்டப்படுதோ அப்போலாம். ஸோ இந்த பிரச்சனைகள் உள்ள போயிட்டு இருக்கு. அதாவது இப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டிசிஷன் ஒருத்தர் தான் எடுக்கணும். இங்க 2 டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பிளேயர்ஸையும் சேர்த்து பாதிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதான் இங்க நடந்துருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில சீனியர் பிளேயர்ஸ் சேரானாவை மதிக்கல அப்படிங்கிற மாதிரியுமே நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதாவது சேரானா சொல்றதே கேட்கல அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஏன்னா சேரானா பிளேயரா இருந்து போனவர். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் ஒரு கோச்சா ஏத்துக்கல ஒரு சில சீனியர் பிளேயர்ஸ் கேள்விப்பட்டேன். அது யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாரா இருக்கலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட் குள்ள இருக்கிற இஷ்யூஸ், பிளேயர் செலக்ஷன்ல இருக்கிற இஷ்யூஸ், சாய் பிரசாத் எப்படி உள்ள வந்தாரு, எல்லாருமே நம்பி எடுத்த நிறைய பிளேயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்டா வந்த மாசான முத்துவும் இன்ஜுரி காரணமா வெளியேட்டாரு. அது இல்லாம சந்திரன் ஜெயந்தி பர்ஃபார்மன்ஸை பண்ண மாட்டாரு. எடுத்த எந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் பர்ஃபார்மன்ஸ் வரல. ஒரு சில பிளேயர் கிளிம்சஸ் கார்டு நிதேஷ்குமார் அண்ட் மோயின் சஃபாகி தான் ஒரே ஒரு பாசிட்டிவ் நோட் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல உதயகுமார் பக்கமே வர மாட்டாருன்னாங்க. பட் அவரோட இன்ஃபுளுன்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க சேரானாவை எடுத்துட்டு அவரே அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன்லயும் கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல சேஞ்சஸ் ஏற்படும் தான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தமிழ் தலைவாசில் போயிட்டு இருக்கு. இது ஒன்று தான் ரீசன் நம்ம சொல்ல முடியாது. ரீசெண்டாக TN ரகு சார் வந்து ஒரு எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. கவர் டிஃபெண்டர் தீபக்கு மல்டி பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்க அதுவும் டூ ஆர் டைல நீங்க வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான டீம் கிடையாதுங்கிற மாதிரி அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. உண்மையா சொல்லணும் அப்படின்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து இதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி அவ்வளோ ஈஸியா பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க நீங்க டிஃபென்ஸ்ல இருக்கும்போது, அண்ட் அதே மாதிரி ரைடர்ஸ் போய் அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆவறீங்க, உங்ககிட்ட ஒரு ஃபைட்டிங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். ஒட்டு மொத்தமா தமிழ் தலைவாஸ் மோசமா தான் ஆடி இருக்காங்க, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்ஜுரி ஒரு பக்கம் இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் இஷ்யூ ஒரு பக்கம் இருக்கலாம், கோச் இஷ்யூ ஒரு பக்கம் இருக்கலாம், பட் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் மோசமாக தான் இருந்திருக்கு. அவர்களை கையாண்ட விதங்களும் ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு. தெரியல இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் தலைவாஸ் வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களோட சப்போர்ட் எந்த டீமுக்கா இருக்கலாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானுமே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.